ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இன்றைக்கி தை 2வது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி செய்யக்கூடிய அம்பாள் வழிபாடு பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளை போலவே தை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமைகளுமே சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இது செல்வத்தை பெருக செய்வதற்கு, பொருளாதார ரீதியாக இருக்கும் எல்லா பிரச்சனைகளில் இருந்து விடுபடுறதுக்கும் ஏற்ற நாளாக பார்க்கப்படுது. இப்படி சிறப்புமிக்க இந்த நாளில் என்ன செய்யணும், என்ன செஞ்சோம் அப்படின்னா செல்வ வளம் பெருகும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது அம்பிகை அல்லது பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாள். அதுலேயும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது அனைத்து விதமான பணம் தொடர்பான பிரச்சனைகளையும் தீர்க்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மங்களகரமான நாள் அப்படின்னாலும் கூட தை, ஆடி இது போன்ற சிறப்பான மாதங்களில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் கூடுதல் விசேஷம். இன்று அம்பாளை வழிபாடு செய்கிறதுக்கு உரிய தை மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை. இன்று வராகி தேவி வழிபாட்டுக்கு உரிய பஞ்சமி திதியும் கூட இன்னைக்கு இருக்கு. பல சிறப்புகளை கொண்ட இந்த நாளில் எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த வழிபாட்டை அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வேண்டிய வரங்கள் வேண்டியபடி நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு தை மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை, உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கும் மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி மற்றும் அம்பாள் அதாவது சக்தி வழிபாட்டிற்கு மிகவும் ஒரு விசேஷமான நாள். தை மாதத்தில் சூரியன் வடதிசை நோக்கிய பயணம் தொடங்குறதுனால இந்த நாளில் தேவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அவர்களின் ஆசைகளை எளிதாக பெறவும் முடியும். செல்வ வளம் பெருகவும், குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி நிலைக்கணும் அப்படின்னா அனைத்து சௌபாகியங்களையும் பெறவும் இந்த நாளில் மகாலட்சுமி அம்பாள் ஆலயங்களில் வழிபாடு செஞ்சு சிறப்பு பூஜைகளை செஞ்சு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது நமக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும். இந்த 2வது தை வெள்ளிக்கிழமையின் சிறப்பு என்ன அப்படின்னா செல்வத்தையும் வளத்தையும் பெருக்கும் மகாலட்சுமி வழிபாடு, குபேர பூஜை மற்றும் அம்பிகையை வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்ற நாள் இந்த நாள். 2வது தை வெள்ளிக்கிழமைகளில் குபேர பூஜை செஞ்சு செல்வ சேர்க்கைக்கு நமக்கு உதவும். அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜை அறையில் மகாலட்சுமி படத்துக்கு மலர்கள் அணிவிச்சு வழிபாடு செய்யலாம். செவ்வரளி பூசூடி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சகல தோஷங்கள், திருஷ்டிகள் நீங்கும். அதே போல் நீங்கள் காலையில் செய்ய முடியல அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் அந்த வழிபாடு செய்யலாம். வெற்றிலையில் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அபிராமி அந்தாதி, சௌந்தரிய லகரி இது போன்ற பாடல்களை நாம் பாராயணம் செய்யலாம். அம்பாள் மற்றும் முருகக்கடவுள் தரிசனம் அது ராஜ யோகங்களை நமக்கு கொடுக்கும். குபேரரும் லக்ஷ்மி தேவியும் செல்வத்தின் அதிபதிகளாக இருக்கிறதுனால செல்வ வளம் பெருக ஒன்றாக வணங்கப்படுறாங்க. லக்ஷ்மி தேவி செல்வத்தை கொடுக்கக்கூடியவங்க. குபேரர் செல்வத்தை பாதுகாப்பு செய்கிறவர். சிவபெருமானின் நண்பரான குபேரருக்கு லக்ஷ்மி தேவியே செல்வ வளத்தை கொடுத்ததுனால அவர் லக்ஷ்மி தேவியின் அருளால செல்வத்தின் அதிபதியாக ஆனாரே. அதனால இருவரும் இணைந்து லக்ஷ்மி குபேரர் அப்படின்னு நம்மளால வழிபாடு செய்யப்படுறோம். லக்ஷ்மி தேவி செல்வத்தின் மூலம், குபேரர் செல்வத்தின் பாதுகாப்பாவர். லக்ஷ்மி தேவி விஷ்ணுவின் சக்தியாக இருக்கிறாங்க. குபேரர் சிவபெருமானின் அருளால செல்வத்தின் அதிபதியாக இருக்கிறாரு. இருவரையும் ஒன்றாக வழிபாடு செய்கிறது செல்வ வளம் பெருகவும் அதை பாதுகாக்கவும் உதவுது. லக்ஷ்மி குபேரர் பூஜை நிதி பிரச்சனைகளை தீர்த்து செல்வத்தை ஈர்ப்பதற்கும் அதை நிலைநிறுத்துறதுக்கும் உதவுது. வீட்டில் நேர்மறை ஆற்றலை உருவாக்கி மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வருது. இந்த பூஜையை செய்கிறதுனால செல்வத்தின் அதிபதிகளின் அருளை பெற்று வாழ்க்கையில் நமக்கு நிறைய வளங்களை பெறலாம்.
அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த தை மாத வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் அம்பாள் பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை இது செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். காலையில் செய்ய முடியாதவங்க சாயந்தரம் மாலை நேரத்தில் அந்த 5 மணிக்கு மேலே கண்டிப்பாக அந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு அந்த பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது மாதிரி பணம் தொடர்பான பிரச்சனையிலேருந்து நிச்சயமாக விடுபடலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.